என்ன சந்திரா நீ இப்படிலாம் பேசாத. இங்க பாரு, நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். இல்லங்க, எனக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. சமையல் செய்ய, வீட்டை பாதுகாக்க நான் ஆல்ரெடி ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கும்பாபிஷேகம், கார்த்தி, என் அக்கா, இவங்க யார பத்தியும் எதையுமே இப்ப யோசிக்காதீங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னால எப்படி தனியா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண முடியும்? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. என்னால எல்லாமே முடியும். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. அதையே தான் நானும் சொல்றேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப வலிக்குதா? சாரிங்க, ரொம்ப வலிக்குதா? வலி இருக்கு, ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆபரேட் பண்ணி புல்லட் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க, நான் சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் அங்க இருக்கேன். இந்த முறை எப்படியாவது அந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி அந்த கார்த்தியையும் ராஜா சேதுபதியையும் பழி வாங்குவேன். அவங்கள மட்டும் இல்லங்க, நம்மள பிரிச்ச சாமுண்டீஸ்வரியையும் அவ குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேங்க. எனக்கு சரியாகிற வரைக்கும் நீ ஏன் எதையும் பண்ணாத சந்திரா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாட்டேங்க. நம்மளோட வலிக்கு அந்த கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் பதில் சொல்லி ஆகணும். சந்திரா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க வந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன் அக்காவுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க போறது? சந்திரா, என்னை பத்தி யோசிக்காத. சித்தப்பா இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு என் மேல கோவப்படாத. அங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இரு. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். எங்க அப்பாக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். அந்த வேலை எல்லாம் முடிஞ்சதா? ஆளை வச்சு தூசி இல்லாம சுத்தமா ரூம் ரெடி பண்ணியாச்சு. பாக்கலையா நீ? இந்த ரூம் ஐயா ஓகே தான். இந்த ரூம்ல நிறைய ஜன்னல் இருக்கு, காத்தோட்டமா இருக்கும். அப்பாக்கு இந்த ரூம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த ரூம் ஜன்னல் எல்லாம் மஸ்கிட்டோ நெட்டே அடிக்கவே இல்லையே. அப்புறம் கொசு கிசு அப்பாவை கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிட போதுங்க. டாக்டர் வேற கவனமா இருக்க சொல்லிருக்காங்க. இந்த ரூம்ல மஸ்கிட்டோ நெட் அடிச்சிட்டீங்களா? அக்கா, நீ சொன்ன வேலையெல்லாம் மாமா எப்பவோ முடிச்சிட்டாரு. அது தெரியாம பேசிட்டு இருக்க? சுவாதி, உங்க அக்கா கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? நான் சும்மா உட்காந்தாலே உங்க அக்காவுக்கு பிடிக்காது. அதான் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. கரெக்ட் தானே ரோகிணி? ஆமா, அப்படி என்ன வேலை சொல்லி நீங்க செஞ்சுட்டீங்க பாருங்க. எங்க என்னங்க இவ அப்பா வீட்டுக்கு வர போற நேரத்துல இப்படி மூஞ்ச தொங்கப்பட்டு உட்கார்ந்திருக்கா? ரேவதி, ஏ ரேவதி, என்ன என்னாச்சுக்கா? என்னாச்சா? அத நாங்க கேட்கணும். எதுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்க? அக்கா, அப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுல மாமாவோட பங்கும் பெருசு. ஆனா அப்பா வீட்டுக்கு வரும்போது கார்த்தி மாமாவும் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். நல்லாதான் இருக்கும் ரேவதி. ஆனா என்ன பண்றது? அத்தை சகல கிட்ட பேசினத பாத்தல. ரேவதி, நீ எப்ப பார்த்தாலும் கார்த்தி மட்டுமே பெருமையா பேசிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்து. அங்க நடந்த அத்தனை பிரச்சனைக்கு பின்னாடியும் அந்த கார்த்தியோட சேர்ந்து போலீஸும் தான் வேலை பார்த்திருக்காங்க. அதனால எல்லா பெருமையும் கார்த்தி ஒருத்தனுக்கே போகணும்னு நினைக்காத. என்னடா நம்ம வீட்டுல சகலைய பத்தி பெருமையா பேசுறமே, இன்னும் நெகட்டிவ் அலற அடிக்கலையேன்னு நினைச்சேன். இந்த சின்னத்தை சொல்லிட்டாங்கல்ல. அப்பா, நீங்க பேசினது மட்டும் கார்த்தி மாமாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
கரெக்டா சொன்ன ரேவதி. நான் இப்பயே சகலைக்கு ஃபோன் பண்ணி இந்த மேட்டர் சொல்லி வேண்டாம் மாப்பிள்ள பண்ண உதவிக்கு இந்நேரம் அவரும் இங்க இருந்திருக்கணும். இது பாருங்க, உங்க மாப்பிள்ள பண்ண உதவிக்கு நன்றி சொல்லி அனுப்பியாச்சு. அப்புறம் என்ன, அவரை கூப்பிட்டு என்ன விருந்தா வைக்க முடியும்? என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? என் உயிரை காப்பாத்திருக்காரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு நன்றி மட்டும் சொன்னா போதுமா? அவரை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு தலைவாழை இலை போட்டு என் கையால நான் அவருக்கு விருந்து பரிமாறணும். அவர் சந்தோஷமா சாப்பிடறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பா, இவ்ளோ நேரம் ரேவதியும் கார்த்தி இங்க இல்லைன்னு தான்ப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ ஏன் பொண்ணுமா? அப்பா அப்ப நானு நீயும் என் பொண்ணுதாம்மா. நீ கடைக்குட்டி செல்லம். அப்பா, மாமா நமக்கு பண்ணது உதவி இல்ல, நம்ம 2 பேரோட வாழ்க்கைய நமக்கு பத்திரமா திருப்பி கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பா. ஆனா அம்மாவுக்கு தான் மாமாவை பிடிக்க மாட்டேங்குது. என்ன ரேவதி, மாமா இப்பதான் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ அவரை பத்தி பேசாம சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? இதெல்லாம் அநியாயம் சித்தி. போதும், யாரும் இதுக்கு மேல பேச்ச வளர்க்காதீங்க. மாப்பிள்ள, அவரை ரூம்க்கு கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். போங்க மாமா.